ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து கதைகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா, நம்ம மனோஜ் வண்டியில் அழைச்சிட்டு ஹரிணியை அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. வர்றப்போ ஹரிணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கேட்குறாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்குது. அப்போ கேட்குறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை சொல்லுங்கள், என்ன ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் எப்போதுமே ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க? எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, ஆனால் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு சில விஷயங்கள் நானாகவே என்னை போட்டு நானே மாற்றிக்கணுன்னு தான் நினைக்கிறேன் அந்த பழக்கத்தை, ஆனால் என்னால் மாற்றிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன விஷயம் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணாங்கல்ல அப்படின்னோடனே, இல்லை நான் ஒரு 5th படிக்கிறப்பே அம்மா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. 5th போகிறப்பயே டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நானுமே தங்கச்சியுமே நான் அப்பா கிட்டே போயிட்டேன், அவள் அம்மா கிட்டே போயிட்டேன். அப்படி தான் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு எப்படின்னா, இப்போ அம்மா ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவளை படிக்க வைக்கிறாங்க. அப்பா அதே மாதிரி ஒர்க் பண்ணுறாரு. பாட்டி ஃபேமிலியோடு இருக்கோம். இருந்தாலும் எனக்கு எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாருமே ஒன்றா இருக்கிறப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாவும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருந்திருந்தா நம்மளும் தங்கச்சியோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த நேரத்துலேருந்தே நான் ஒரு 7th 8th பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக படிக்க ஆரம்பிக்கிறது, ரொம்பவே படிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி தான் நான் இருந்துகிட்ருந்தேன். அதனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம ஃபேமிலி ஏன் இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்தே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பாவும் அந்த அளவுக்கு என்னை ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அம்மா எப்போயாவது ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தங்கச்சி கூட நான் ஒரு லைஃபு ஒரு எல்லா இடங்களுக்கும் எப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி போகிறாங்க வர்றாங்கங்கிற மாதிரி எங்கள் லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணார். அதனால தான் எனக்கு யாருக்கிட்டேயுமே பேச பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். அதுக்கு நான் எதுவுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் சில விஷயங்கள் பேசினது மனசுலேருந்து பேசின மாதிரி இருந்தது. ஏன்னா சில பேர் இதாக இருப்பாங்க, ஏதோ பேசணும்னு பேசுவாங்க. அவர் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைகளை கடந்திருக்காரு அப்படிங்கிறது அவர் பேசுகிறப்ப எனக்கு ஒரு மனசார புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் அவருக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு மனநிலை அப்போதைக்கு என்கிட்டயே இல்லை. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி இருந்தது. அந்த இடத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, ஓகே, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் ஆஃபீஸ்லலாம் பார்க்குறப்போ மறுநாள்லேருந்து பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்து ஹரிணி இவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு தொடர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியோட இப்போ மனோஜ் கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் ஓரளவு ஒரு 20% பேச ஆரம்பித்தார். என்னன்னு இருந்ததோட இப்போ ஓரளவு பேச ஆரம்பித்தது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹரிணியும் மனோஜும் பேசிக்கிறதே ஆஃபீஸில் ஒரு மாதிரி இதாக தான் பேசினாங்க. ஏதோ லவ் போல் இருக்குது அப்படி இப்படின்னு தான் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் ஹரிணியும் மனோஜும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஹரிணிக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் லீவ் போட்டாங்க. அப்போ தான் மனோஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க இல்லாமல் அந்த ஒரு தனிமை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அவருக்கு.